எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 2026 தேர்தலில் வாக்களிக்கணும். ஏன் இந்த தடவை 2026 எடப்பாடி பழனிசாமி ஜெயிப்பார்னு நீங்க நினைக்கிறீங்க? அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே ஏன் எடப்பாடியார் அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கு தேர்தல் அப்படிங்கிறது எந்த கட்சி ஆட்சி அமைக்குதுங்கிறத தாண்டி யார் முதல்வராக வேண்டும், யாருடைய தலைமையின் கீழ் ஆட்சி நடக்க வேண்டும் என்பது முக்கியம். ஸோ வி வாண்ட் டு ஐடென்டிஃபை அவர் ஓன் லீடர். நமக்கான தலைவரை சரியா தேர்ந்தெடுத்தா தான் அந்த 5 ஆண்டுகள் ஆட்சி நல்லா இருக்கும். ஸோ ஒருவருடைய தலைமை பண்பை சோதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் உட்காந்துட்டு ஒரு ஆள் என்ன பண்றாருங்கிறத வச்சு சோதிப்பதை விட ஒரு அசாதாரண சூழ்நிலை, ஒரு கிரைசிஸ்ல ஒருத்தர் எப்படி பர்ஃபார்ம் பண்றாருங்கிறத வச்சு நாம சோதிச்சோம்னா ஒரு உண்மையான தலைவரை, ஒரு சிறந்த நிர்வாகியை நாம் கண்டறிய முடியும். அப்படி காலம் இந்த தமிழ்நாட்டுக்கு தந்த கொடை மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் என்று நான் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா he is definitely not an accidental CM. He is a CM who knows governance. He is a CM who has administrative instinct. தனக்குள்ளே இயற்கையாகவே அந்த நிர்வாக திறனை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய பாசறைகளை பயின்றதன் மூலமாக, குறிப்பாக மக்களோடு மக்களாக வளர்ந்ததன் மூலமாக பெற்றவர். தன்னை அவர்களுடைய நிலையிலே நிறுத்தி பார்க்கிற எம்பத்தி என்று சொல்லக்கூடிய மற்றவர் நிலையிலிருந்து பார்க்கிற அந்த பண்பு அவரிடத்திலே அதிகமாக இருக்கிறனால அவரை நாம் இன்றைக்கு கொண்டாட வேண்டிய சூழல் இருக்கிறோம். அவரை மீண்டும் தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறோம். ஏன்னா கொரோனா, கஜா புயல், ஒக்கி புயல், சென்னை தவிர்த்த அனைத்து மாவட்டத்திலுமே வறட்சி, இது எல்லாம் தான் அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் உள்ளே காலடி எடுத்து வைத்த போது அவர் முன்னால் இருந்த சவால்கள். அதை அத்தனையும் தான் ஒரு மிகச்சிறந்த நிர்வாகி என்ற முறையிலே சரி செய்தாரா இல்லையா என்பதை நான் உங்கள் பார்வைக்கே விடுகிறேன். கோவிட் நேரத்தில் இந்தியாவிலேயே அந்த வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வேக்சின் வந்தால் அதை நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு இலவசமா தருவேன். 2 மாதம் ரேஷன் கடையில் பொருட்கள் இலவசம். மாணவர்கள், இளைஞர்களுக்கு அரியர் இருக்க ஆல் பாஸ். நான் கொடுத்த லேப்டாப்புக்கு 2 GB டேட்டா தரேன், வீட்டில் உட்காந்து படிங்க. ஸ்கூலுக்கு போக முடியலையா, கல்வி தொலைக்காட்சி தந்திருக்கேன், அங்க கிளாஸ் எடுப்பாங்க, அங்கேயே நீங்க பாடம் படிங்க. வறட்சியா, சென்னை தவிர்த்து அனைத்து மாவட்டத்திற்கும் வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே முதலமைச்சர் தமிழக அரசியல் வரலாற்றில் எடப்பாடியார் மட்டும்தான். ஏன்னா வரலாறு காணாத வறட்சி. அப்போ ஒகே புயல், வார்தா புயல், எந்த புயல்னாலும் செந்தில் என்ன சொன்னாங்க, எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றம் போகாம வந்தார். முதலமைச்சராக இருந்த போதும் நாகை மாவட்டத்தில் இருக்கிற வாழை விவசாயிகளை நேரிலே சென்று செஷன் நடந்துகிட்டு இருக்கப்ப அங்கிருந்து கார் எடுத்துட்டு போய் அந்த புயல் வந்த உடனே போய் முதலில் பார்த்தார். எங்கள் OS மணியனவர்களோட நேரா போய் பார்த்தார். களத்திலே நின்று அரசியல் செய்வதற்கான அந்த நாலேஜ் இருக்குங்க. வறட்சி சென்னையில வந்தப்ப நம்மளுடைய செம்பரம்பாக்கம் ஏரி, சென்னையினுடைய மெயின் குடிதண்ணீர் அந்த ஆதாரங்கள் எல்லாம் கீழே போயிட்டு இருக்கப்ப எல்லாருமே பயந்தாங்க. ஒரு மிகப்பெரிய குடிதண்ணீர் தட்டுப்பாடு வரப்போகுதுன்றப்ப எந்த அதிகாரிக்கும் யோசனை வரல, எந்த அமைச்சரும் யோசிப்பதற்கு முன்பாக ஏன் நாம ஜோலார்பேட்டையிலிருந்து தண்ணியை ட்ரெயின்ல கொண்டு வரக்கூடாதுன்னு IAS அதிகாரி சீஃப் செக்ரட்டரிட்ட கேள்வி கேட்டு அது சாத்தியமானு கேட்டப்போ முயற்சி பண்ணி பாருங்க, நிச்சயமா வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சென்னைக்கான குடிநீரை எப்படி அம்மா வீராணம் திட்டம் முடியாது என்று சொன்ன போது அதை முடித்து வைத்தாரோ அதுபோல ஜோலார்பேட்ல இருந்து ட்ரெயின்ல தண்ணி கொண்டு வந்த வரலாறு அந்த எடப்பாடியாரோட. நான் இது ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்னைக்கு காலகட்டத்தில் நீங்க DMK வேண்டான்னு மக்கள் முடிவு எடுத்துட்டாங்க. On what grounds? As an youth wing secretary நான் சொல்றது இளைஞர்களுக்கு எதிரான ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி, பெண்கள் பாதுகாப்பு இல்லாத ஆட்சி. இன்னைக்கு சென்னையில ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க, ஒரு சிறந்த ஒரு நாளிதழ் எடுத்திருக்காங்க. எவ்வளவு பெண்கள் நாங்க சென்னையில சேஃபா இருக்கோம்னு சொல்றாங்க அப்படின்னா less than 50%. 66% பேர் நாங்க சென்னையில சேஃபா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. வெறும் 46% பேர் தான் சென்னையில சேஃபா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வந்து 1.5 ஆண்டு கடந்து ஒரு சர்வே எடுக்கிறாங்க 2023-22 அந்த டைம்ல. நீங்க நம்ப மாட்டீங்க, எவ்ரி 2 hours ஒரு பெண் குழந்தை பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. எவ்ரி 1 hour இன் தமிழ்நாடு ஒரு பெண் பாலியல் பலாத்காரத்துக்கு, எனி ஃபார்ம் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், மொலாஸ்டேஷன், ஏதோ ஒரு வகையில அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்றாங்க. இதுதான் தமிழகத்தினுடைய பெண்களுக்கு திமுக அரசு கொடுத்திருக்கிற பரிசு. நீங்க நம்ப மாட்டீங்க, 60% அதிகமாயிருக்கு. அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்ததை விட இவர்களுடைய இந்த 4.25 ஆட்சி காலத்தில் 60% குழந்தைகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிருக்கு. சோ நம்ம என்ன பேசிஸ்ல இவங்களுக்கு நாம திருப்பி வாக்களிக்க முடியும்? ஏன் எடப்பாடியார் கண்டுபிடிச்ச காவலன் ஆப் என்னாச்சு? பிங்க் பெட்ரோல் ஏன் நீங்க இன்னும் அதிகப்படுத்தல? ஏன் உங்களால மெட்ரோ சென்னையும் கோயம்புத்தூரும் தான் தமிழ்நாட்டில் இந்தியாவிலே சேஃபான மாவட்டம், சேஃபான மாநகரம்னு பேர் வாங்கினமே, இன்னைக்கே அது அப்படி ஆயிடுச்சு. யங்ஸ்டர்ஸ் கேட்கறாங்க, இன்னைக்கு TNPSC எக்ஸாம் நடத்துறது கூட உங்களுக்கு முடியலையா?
அசிங்கமா இல்லைங்களா உங்களுக்கு? இதே எடப்பாடியார் ஆட்சியில டிஎன்பிசியினுடைய வயது வரம்பை உயர்த்தி கொடுத்தார். டிஎன்பிசியில 3% நம்முடைய ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கெல்லாம் கோட்டா கொடுத்தார். அதுதான் ஒரு இன்டெலெக்சுவலான அட்மினிஸ்ட்ரேஷன். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து வேலை வாய்ப்பு இல்லாம எவ்வளவு சிரமப்படுறாங்க உங்களுக்கு தெரியும். ஏன் தனியார் வேலை வாய்ப்பு முகாம் எடப்பாடியார் நடத்தியதை இன்றைக்கு இந்த திமுக அரசு ஏன் முன்னெடுக்கல? முதல் கேள்விகள் இருக்கிறது. இரண்டாவது சுற்றுலையும் அடுத்தடுத்து பேசலாம். என்னுடைய ஒரே இது என்னன்னா, ஏன் அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்றதற்கு ஒரே கேள்வி, மக்களுடைய மனநிலை, இளைஞர்களுடைய ஏமாற்றம், பெண்கள் பாதுகாப்பற்ற தன்மை, இதெல்லாம் சேர்ந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏற்கனவே ஒரு 5 வருஷத்தை நம்ம ரூயின் பண்ணிட்டோம். தப்பானவங்க கையில பொய் வாக்குறுதிகளை நம்பி கொடுத்துட்டோம். அடுத்தும் நம்மளுடைய 5 ஆண்ட ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாத ஒரு புது வரவு கிட்டையோ அல்லது அட்மினிஸ்ட்ரேஷன் கவர்னன்ஸுக்கு பதிலாக வெறும் பாலிடிக்ஸ் மட்டுமே, இப்ப உதாரணத்துக்கு பிஜேபி எதிர்ப்பு நாடகங்கள், இங்கே வெறும் விளம்பரம், அனௌன்ஸ்மெண்ட் ஆட்சி, வெறும் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் வர்ற ஒரு பாலிடிக்ஸ் மட்டுமே செய்யற ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டாம். நல்ல தலைமை பண்பும் சிறந்த நிர்வாக திறமையும் இருக்கிற எடப்பாடியாரை தேர்ந்தெடுக்க வேண்டும். லெட்ஸ் நாட் ரிஸ்க் அனதர் 5 years அரசு ஊழியர்கள் முடிவெடுத்துட்டான். மாணவர்கள் நீட்டுக்கு எதிராக தீர்வை 7.5 மூலம் தந்த ஒரு நல்ல நிர்வாகியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள், மாணவர்கள், பெண்கள், அனைத்து தரப்பினர், குறிப்பாக அரசு ஊழியர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். எப்ப எடுத்தாங்கன்னா, கோவிட் நேரத்தில் அவ்வளவு சிரமத்தில் கூட எல்லா அரசு ஊழியருக்கும் முழு சம்பளத்தை கொடுத்த ஒரே முதலமைச்சர் இந்திய துணைக்கண்டத்திலே எடப்பாடியார் மட்டும்தான். So that's why we want a good administrator, not a politician.